அன்பானவர்களே, டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வரிசை என்னாமம் புத்தகத்திலே கற்றுக் கொடுக்கும் பாடங்களின் வரிசையாக இருக்கிறது. கடந்த 2 முறை நாம் 22, 23, 24 அதிகாரங்களை பார்த்தோம். 25 கடைசியாக பார்த்தோம். பாலாக், பிலேயாம் இந்த 2 பேரை குறித்து படித்தோம். இவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம், இஸ்ரவேலுடைய மக்களுடைய பாவங்கள் எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போல் ஒரு சார்ட் இருக்கிறது. இந்த சார்ட் தேவையானா நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், பிடிஎஃப் ஃபார்மேட்டில், அல்லது பவர் பாயிண்ட் அனுப்பலாம். அதை அடிக்கடி பார்க்கணும். இதை நல்லா இருக்குன்னு வச்சிடக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கணும், பல முறை பார்க்கணும். அப்போ உங்கள் மனசில் அந்த புத்தகத்தினுடைய செய்தி நன்றாக பதிந்து விடும். எங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு, எந்த அதிகாரத்தில் என்ன சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மொத்தமாக 3 முக்கிய பிரிவுகளாக சொன்னோம். இதில் இந்த சார்ட்டில் 2வது பக்கத்தில் நாம் 25ஆம் வசனம் வரை இந்த மோவாப் சமவெளி பக்கத்தில் நடந்ததை பார்க்குறோம். 22, 23, 24 பாலாக், பிலேயாம். பாலாக் மோவாப் ராஜா, பிலேயாம் இஸ்ரவேலரை அல்லாத ஒரு புறஜாதியான். அவன் வெளியே ரொம்ப பேசுகிற மாதிரி, கடவுளுக்கு பிரியமானவன் மாறி பேசினாலும் இறை அருள் வாக்கு அவனுடைய வாயிலே தேவனால் அருளப்பட்டாலும் அவன் ஒருவேளை சபிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவனாய் காணப்பட்டாலும் தேவனுடைய மக்கள் அழிந்து போவதற்கு காரணமாயிருந்தான். அதைத்தான் 24ஆம் அதிகாரத்தின் கடைசி சில வசனங்களிலே பார்க்கிறோம். கழுதையை தேவன் பயன்படுத்துகிறார். அவனுக்கு போக முடியாதபடி தடைகளை ஏற்படுத்துகிறார். இருந்தாலும் முதலே ஆண்டு சொல்லிட்டார், போகாத, பேசாதன்னு சொல்லிட்டார். நம்ம வாழ்க்கையில் கூட சிலரோடு பழகுவதில்லை, சில இடங்களுக்கு போவதில்லை. ஆண்டு ஒரு தடவை தான் சொல்வார், போகாத. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சிலர் போவாங்க. போகும்போது ஆண்டுகிட்ட கேட்பாங்க, ஆண்டரே நான் போட்டுமா, பேசட்டுமா? ஆண்டு முதலே சொல்லிட்டார், போகாத, பேசாத. 2வது கேட்டால் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், அல்லது சரி போ, அப்படி தான் ஒரு பதில் கிடைக்கும். ஏன்னா முதல்ல சொன்னதை கேட்கல, கீழ்ப்படியக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ண பிறகு நமக்கு அவருடைய உதவியை பெற முடியாது. இதற்கு தான் இந்த சரித்திரம் மிக முக்கியமான சான்றாக இருக்கிறது. பிலேயாம் என்ற அந்த வார்த்தை 22, 23, 24 அதிகாரங்களிலே மொத்தம் 51 தடவை வருகிறது. எப்படி யோசிக்கிறது? 51 தடவை அவன் பேர் எழுதியிருக்கு. எதுக்கு? எவ்வளவு பயங்கரமானவன் அவன், தந்திரமானவன். எப்படி சொல்கிறான்? நீதிமானை போல மறிப்பேன்னு சொல்கிறான், ஆனால் அவன் கொல்லப்படுகிறான். பாலாக் மோவாபுடைய ராஜா 17, 18, 4 இஸ்ரவேல் மக்களை குறிக்கிற வார்த்தைகள் 27 முறை வருது. 3, 5, 5 25ஆம் அதிகாரத்தில் 14 முறை வருது. நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ப்ளூ கலர் பென்சிலில் இஸ்ரவேல் எங்கெல்லாம் வருதோ அதை ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும், பார்த்த உடனே தெரியும். இப்போ பார்த்தோன்னா இஸ்ரவேலுன்ற வார்த்தை மொத்தம் 14 முறை வருது 25ஆம் அதிகாரத்தில். ஏறக்குறைய ஒரு வசனத்துக்கு ஒரு முறை 18 வசனங்கள் தான் நாங்கள் பார்க்குறோம். இஸ்ரவேலர் மேல் தேவனுடைய கோபம் வந்தது. ஏனென்றால் அவர்கள் மற்ற ஜாதிகளோடு கலந்து வேசித்தனம் பண்ணினார்கள். காரணம் பிலேயாம். அந்த எல்லை பகுதியிலே அவன் இந்த காரியங்களெல்லாம் செய்தாங்க. மீதியானியர், மோவாபியர் இருந்த இடம். ஆனால் வைராக்கியமாக ஆரோனின் குமாரன் எலெயாசாரின் மகன் பினெகாஸ் எப்போதும் ஒரு பரிசுத்த வைராக்கியம் உள்ளவன். அதைத்தான் 8ஆம் வசனத்தில் பார்க்கணும். 25:8 உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்க. இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். அந்த இடத்துல தேவன் பேசுகிறார். தேவன் பேசி என்ன நடந்தது என்று சொல்கிறார், எப்படி பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். கடைசியில் மோசையை நோக்கி 16ஆம் வசனத்தில்
மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள். தேவனுக்கு தம்முடைய மக்களை யாராவது தாக்குனா, அழிச்சா, துன்பப்படுத்தினா அவருக்கு அவ்வளோ பெரிய வைராக்கியம். பாவம் செய்ய பண்ணா முக்கியமாக. ஆகவே தேவன் கொடுத்த பல வெற்றிகளிலே இந்த சரித்திரம் மிகவும் முக்கியமானது. 26ஆம் அதிகாரத்திலே இந்த மோவாப் சமவெளியிலே எடுத்த 2ஆம் கணக்கெடுப்பு வருகிறது. 2ஆம் கணக்கெடுப்பில் வேகமாக நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டே வாங்க பைபிள் பேஜை. 26ல் 205, 206, 207 மேலே பாருங்கள். 207 மொத்தம் 6,1730. 6,1000 அந்த 51 வசனத்தில் பார்க்கணும். இது பக்கத்தில் 146ன்னு எழுதிக்கலாம். அங்கே ஒரு மொத்த தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது எப்படி கவனிக்கிறது? நீங்கள் என்ன பண்ணலாம், 205ஆம் பக்கம் திருப்பிங்க. முதல் வசனத்தில் ரூபன் இருக்கு. 12ல் பாருங்கள் சிமியோன். 15ல் பாருங்கள் காத். 19ல் பாருங்கள் யூதா. 23ல் பாருங்கள் இசக்கார். 26ல் பாருங்கள் செபுலோன். 29ல் மனாசே. 35ல் எப்ராயிம். 38ல் பென்யமின் தான். 44ல் ஆசேர். 48ல் நப்தரி. இப்படி தான் குறிக்கணும். குறித்தோம்னா மறக்காது. எண்ணப்பட்டவர்கள் பாருங்கள் நிறைய முறை வருது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். 26ஆம் அதிகாரத்தில் இந்த தொகை, மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுகிறது. 27ல் ஒரு குடும்பத்தில் பையங்களே இல்லை, எல்லாமே பெண் பிள்ளைகள் தான். 5 பேர் பெண் பிள்ளைகள். அந்த அவங்க பேர் பாருங்களேன். முதல் வசனத்தில் அந்த அவர் பேர் செலோப்பியாத். இங்கிலீஷில் ZEL ஜெலோப்பியாத். அவருக்கு 5 பெண் பிள்ளைகள். பேர் பாருங்கள், ஈஸியாக அமைச்சிக்கலாம். எல்லாத்துலேயும் ஆள் வரும். மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திருசாள். இதை படிக்கும்போது நம்ம பெண்களுக்காக ஜெபம் பண்ணலாம். பெண்களின் உரிமை கோரலை கர்த்தாவே கேட்டுடலாம். அரசு கேட்கட்டும், நியாயம் கிடைக்கட்டும், நீதி கிடைக்கட்டும். அதுக்கு தான் இந்த அதிகாரம். தேவன் அதை தெளிவாக விளக்கி சொல்கிறார், விசாரிக்கிறார். மோசேட்ட சொல்கிறாங்க, மோசே ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் மோசேட்ட திருப்பி சொல்கிறாரு. அதை பற்றி தான் இந்த பகுதியில் கொடுத்துருக்கு. 208ஆம் பக்கத்தில் சுதந்திரம்ன்ற வார்த்தை வர்றதை நீங்கள் கவனிக்கலாம். 16வது வசனத்தில் ஒரு நல்ல வார்த்தையை பார்க்குறோம். மோசேயனுடைய கடைசி காலத்துக்கு வந்து விட்டார். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தை போல் இராதபடிக்கு. சபைன்ற வார்த்தை 86 தடவை வருது. என்னாமம் புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலேயே சபை என்ற வார்த்தை, தேவனுடைய மக்களை குறிக்கிற வார்த்தை 86. இது முக்கியமானது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 22 தடவை வருது. மோசே எதிர்கால தலைமைத்துவத்துக்காக ஜெபிக்கிறார். தேவனாய் கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று மோசே தேவன்ட்டு சொல்கிறார். ஆனால் அதுக்கான ஒருத்தரை உருவாக்கிக்கிட்டே இருக்கார். கூடயே கூட்டு போகிறார். சீனா மலைக்கு போனப்போ கூட எல்லா இடத்துலையும் யோசுவா கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கூடயே தான் போகிறார். அப்போல்லாம் தெரியாது. சிலர் கூட போகிறது இவருக்கு பின்னாடி நான் தலைவன் ஆகும்னு நினைப்பாங்க. ஆனால் யோசுவா அப்படி இல்லை. பரிசுத்தமானவர், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர். அப்போ ஆண்டவர் பாருங்கள் மோசேட்ட சொல்கிறாரு, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து எலெயாசாருக்கும் சபையினத்துக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ கட்டளையிட்டு சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. டெலிகேட் யுவர் அத்தாரிட்டி. ஏதான் தேவன் சொல்கிறார். அது நடக்குது. அங்கே யோசுவா மேலே நீங்கள் யோசுவான்னு எழுதிக்கலாம். இப்போ மறக்க இந்த இடத்துல தான் யோசுவா என்டர் ஆகிறாரு. 28ல் பஸ்காவை பற்றியும் 16ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்குரிய பஸ்கா. 29ல் பரிசுத்த சபை கூடும் நாள். 30ல் பொருத்தனைகளும் நிபந்தனைகளும். 32ல் யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கம் அங்கே இருந்த மனாசே பாதி கோத்திரம், காத்,
ரூபன் கோத்திரத்தாருக்கு வந்த சுதந்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. 32:23 32 அப்படி திருப்பி போட்டோம்னா 23 23 திருப்பி போட்டால் 32. இந்த வசனம் முக்கியமான வசனம். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். மறக்கவே கூடாது. மேலே எழுதிக்கலாம். ரோமர் 3:23 6:23 7:23 14:23 இதெல்லாம் பாவத்தை பற்றிய வசனங்கள். எண்ணாமத்தை பற்றிய நோட்ஸ் வேணும்னா, இந்த குறிப்புகள் பவர் பாயிண்ட் வேணும்னா தயவுசெய்து எங்களோடு இப்பொழுதே தொடர்பு கொடுங்க. அப்புறம் மெதுவாக நான் மறந்து போயிடும். இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கூப்பிட்டு பேசுங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நீங்கள் உட்கார்ந்து எண்ணாம புத்தகத்தை நன்றாய் படிக்க வேண்டும். 33 42 இடங்களில் பாளையம் இறங்கினதை பற்றிய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. எங்கேருந்து எங்கே போனாங்க, எந்த இடத்துல பாளையம் இறங்கினாங்க, எங்கேருந்து புறப்பட்டாங்க. அதுக்கப்புறம் துரத்தி விடுதலை பற்றி இருக்கு. தேவன் சொல்கிறார், அவர் நிறைய பேர் துரத்தி வெற்றிகளை கொடுத்து சுதந்திரத்தை கொடுக்குறார். ஆனால் கொஞ்சம் பேரை விட்டு வச்சார். எதுக்குன்னா அவங்க துரத்தி விடணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பரிசுத்த வாழ்க்கைக்கான கிருபை கிடைக்கிறது, இளைப்பாறுதலுக்கான வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. ஆனால் பழைய பாவம் மாம்ச பாவம் நமக்குள் தான் இருக்கிறது. ஏன் அதை வைத்திருக்கிறார்? அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும், அதை துரத்தி விட வேண்டும். அதன் மூலமாக கிரியை செய்கிற பிசாசின் கிரிகளை எரிந்து போட வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்கிறோம். 34ஆம் வசனத்தில் மனாசே, காத், ரூபன் அதை பற்றிய இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். பங்கிடுதலை பற்றி 35 பட்டணங்களை பற்றி சொல்கிறது. அடைக்கல பட்டணங்கள், 6 அடைக்கல பட்டணங்கள். பட்டணங்கள் எங்கெல்லாம் யாருக்கு கொடுக்கணும், லேவியருக்கான பட்டணங்கள் இது. அடைக்கல பட்டணம்னா தெரியாமல் ஒருத்தன் கொலை செய்தானா அந்த பட்டணத்துக்குள்ள ஓடி போயிட்டான், அவன் தப்பு வைக்கப்படுகிறான். இயேசு நமக்கு அடைக்கலமாய் ஆதரவாக இருக்கிறார். அவருடைய மன்னிப்பை பெறும்போது அவரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உன்னதமானவரின் மறைவில் வைக்கப்படுகிறோம். 36 மீண்டும் அந்த 27 வந்த செலப்பியாத் அந்த 5 மகள்களை பற்றிய காரியம் மீண்டுமாய் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். இந்த 13ஆம் வசனம், எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாபின் சமவெளிகளில் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. ஒரு நாளைக்காவது ஒரு 1 hour 1 மணி நேரம் எடுத்து என்னாம புத்தகத்தை வேகமாக வாசிங்க. என்னாம புத்தகத்தை ஒவ்வொரு அதிகாரத்துலையும் என்ன எழுதியிருக்கு, அந்த புத்தகத்தில் 3 பகுதிகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, மேப், சார்ட், சின்ன படங்கள், குறிப்புகள் எங்களிடம் உண்டு. இலவசமாக உங்களுக்கு அனுப்பலாம். ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. இந்த போதனை எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்பா பிதாவே, இந்த ஆராய்ச்சியின் மூலமாக அநேகருடைய உள்ளத்திலே பேசியிருக்கிறீர். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத எதிரான சுபாவங்கள், எதிரான கிரியைகள் துரத்தப்பட, அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்திருந்தாலும் கூட பரிசுத்தமாய் வாழ, வெற்றி வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே,